தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாரும் வேற லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இன்னைக்கு நம்ம டிஐஒய் ட்ரிப்ஸோட ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேரளா டூர் வீடியோ போடுங்க, கேரளா டிராவல் கைடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்க. நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுறீங்க. பட் கேரளான்றது எவ்வளவு பெருசு தெரியுமா? அதுவும் நம்ம தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட் தாங்க. ஏதாவது ஒரு ரெண்டு இடம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஃபுல் கேரளாக்கே டிராவல் கைடு வீடியோ போட சொல்றீங்க. நீங்க கேட்டு நான் போடாம இருப்பேனா? ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கேரளா பயணம் எப்படி பட்ஜெட்ல சூப்பரா உங்களுக்கு தெரியாத ரூட்ஸ்லாம் கூட போட்டு பக்காவா பண்ண போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம இந்த கேரளா ட்ரிப், அதாவது இந்த கேரளா பயணம், இந்த வீடியோவை நம்ம ரெண்டு பார்ட்டா ஸ்பிளிட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கேரளா சவுத், அதாவது திருவனந்தபுரம்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம இந்த பக்கம் வந்து திரிசூர் வரைக்கும் பார்க்க போறோம். அடுத்த ட்ரிப்ல திரிசூர்ல ஆரம்பிச்சு மேல வந்து வயநாடு வரைக்கும் பார்க்க போறோம். திரிசூர்ல இருந்து வயநாடு வந்து நார்தன் கேரளா அப்படின்னுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த பிரேமம் படம் இல்லனா வந்து மிச்ச கேரளா சம்பந்தப்பட்ட படத்தெல்லாம் காட்டுற மாதிரி கேரளானாலே நல்லா பச்சை பசேன்னு தண்ணியோட அப்படியே ஆத்தோரமா மழை பெஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி மட்டுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் கோட்டயம், செங்கனஞ்சேரி, சாலக்குடி இந்த மாதிரி இடம்லாம், இந்த சபரிமலைலாம் போவோம் பாத்தீங்களா, அந்த இடம்லாம் வந்து நல்லா பச்சை பசேன்னு ஆத்து தண்ணியோட சூப்பரா இருக்கும். கொச்சின் சைட்லாம் போனீங்கன்னா நல்லா பீச் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு கோவா மாதிரி இருக்கும். ட்ரிவாண்ட்ரம் வந்தீங்கன்னா நம்ம சென்னை மாதிரியே அது ஒரு கேபிட்டல் அப்படிதான் இருக்கும். நார்தன் கேரளா போனீங்கன்னா வயநாடு ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷன், இந்த பக்கம் மூணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமும் ஒரு மாதிரி இருக்கும். இந்த ட்ரிப் வந்து மினிமம் வந்து நம்மளுக்கு ஒரு 5 days வர மாதிரி தான் இருக்கும். நீங்க 1-2 இடம் கட் ஷாட் பண்ணீங்கன்னா 3 to 4 daysல முடிச்சு வர மாதிரி இருக்கும். பட்ஜெட் எவ்வளவு தானே கேக்குறீங்க? மினிமம் 3500ல இருந்து 4000 4500 குள்ளே இந்த ட்ரிப்பை முடிச்சிடலாம். என்னடா இவ்வளவு கம்மியா முடிக்க முடியுமா? 5 நாள் ட்ரிப் பண்றியடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு பக்காவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ட்ரிப்ல நம்ம வந்து ஏகப்பட்ட இடம் கவர் பண்ண போறோம். அதுல டாப் இடம்லாம் சொல்றேன் உங்களுக்கு. மூணார் கவர் பண்ண போறோம், இடுக்கி கவர் பண்ண போறோம், வாகமன் கவர் பண்ண போறோம், கொச்சி கவர் பண்ண போறோம், அலப்பே கவர் பண்ண போறோம், ட்ரிவாண்ட்ரம் கவர் பண்ண போறோம், முடிஞ்சா கன்னியாகுமரி கூட கவர் பண்ண போறோம். நம்மளோட டிராவல் பிளான்ல எப்பயுமே வந்து போன ரூட்ல ரிட்டர்ன் வரவே மாட்டோங்க. ஒரு ரூட்ல போயிட்டு வேற ஒரு ரூட்ல தான் வருவோம். இப்படி மலை ஏறணும்னா அந்த மலையோட ஒன்னூர் சைடு தான் இறங்க போறோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு நிறைய நைட் ட்ரெயின்ஸ் இருக்கும். அதுல எதுல வேணா நீங்க ஏறினாலும் காலங்காத்தால போயிட்டு உங்களை கோயம்புத்தூர்ல இறக்கி விட்டுருவோம். கோயம்புத்தூர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 hours டிராவல்ல கவர்மெண்ட் பஸ்ஸே இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து பழனி போற பஸ் எல்லாமே உடுமலைப்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்ல நிற்கும். உடுமலைப்பேட்ல இறங்கிட்டீங்கன்னா அங்கேருந்து உடுமலைப்பேட் டு மூணார் பஸ்ல ஏறினீங்கன்னா தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 43 கிலோமீட்டர்ல உங்களை போய் ஒரு இடத்துல இறக்கி விடுவான். அந்த இடத்துல அப்படி என்னடா இருக்கு ஸ்பெஷலா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சொர்க்கமே அந்த இடத்துல நம்மளுக்காக காத்திருக்கு. ஒரு 2 மணி நேரம் மலையேற்றம் ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 200 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஒரு ஆள் நம்ம கூட வருவாங்களாம். பர் ஹெட் 200 rupees கொடுக்கணும். அந்த ட்ரெக்கிங்ல நீங்க சூப்பரான ஜங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்த ட்ரெக்கிங்கோட முடிவில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொர்க்கோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான ஒரு அற்புதமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நீங்க பார்க்கலாம். அந்த ட்ரெக் வந்து ரொம்பலாம் கடினமா இருக்காது, ரொம்ப மாடரேட்டா தான் இருக்கும். இப்போ போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு மினிமம் ஒரு 2 to 4 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். ஸோ நீங்க லஞ்ச் டைம்குள்ள ரிட்டர்ன் வந்து தூவானம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருவீங்க. இந்த தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து காலையில 7 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ தூவானம் பஸ் ஸ்டாண்ட் வந்த அப்புறம் அதே உடுமலைப்பேட்ல இருந்து மூணார் போற பஸ் ஏறினீங்கன்னா லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. அங்கேருந்து வெறும் 20 கிலோமீட்டர் தான் அது. லக்கம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு நீங்க ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல. ஜஸ்ட் ரோட்ல இருந்து ரொம்ப பக்கத்துலயே தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்தீங்கன்னா அதே மூணார் பஸ் பிடிச்சிங்கன்னா நைட்டு போயிட்டு மூணார்ல போய் நைட் ஸ்டே பண்ணிக்கலாம். மூணார்ல நீங்க மேக் மை ட்ரிப்ல அதுல எல்லாம் புக் பண்ணீங்கன்னா 300 ரூபாயிலேருந்தே உங்களுக்கு ரூம் கிடைக்கும். நல்ல நீங்க கொஞ்ச நாள் முன்னாடியே புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 300 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்குள்ளேயே 2 பேருக்கான சூப்பரான ரூம் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டே வந்து மூணார்ல பண்ணிடுறோம். காலங்காத்தால அப்படி எந்திரிச்சிங்கன்னா மூணாரோட லோக்கல் சுத்தி பார்க்க போறோம் நீங்க டே ஃபுல்லா. மூணார் லோக்கல் வந்து அங்க பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா அங்க வந்து 200 ரூபாய் இல்ல 250 ரூபாய்க்கே வந்து பேக்கேஜ்லாம் வந்து அவைலபிளா இருக்கும். டூர் ஆபரேட்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கலாம் வந்து கார்ல வந்து கடைசி நிமிஷத்துல 1-2 இடம்லாம் மிஸ் ஆயிருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கே கூட்டு போவாங்க. ஸோ நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது வேனோ இல்லைன்னா பஸ் கூட சில இடத்துக்குலாம் போகும். ஸோ மெயின் பிளேசஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன் மூணார் என்னென்ன அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டுப்பெட்டி டேம், இரவிக்குளம் நேஷனல் பார்க், ஆனமுடி, அட்டுக்கல் ஃபால்ஸ், தேவிக்குளம். ஸோ இந்த இடம்லாம் வந்து நீங்கள் மிஸ்ஸே பண்ண முடியாது. இந்த 5 நீங்கள் கம்பல்சரியாக விசிட் பண்ணி ஆகணும். இதை விசிட் பண்ணுறதுக்கு ஒரு நாள்லேயே மேக்ஸிமம் முடிக்கலாம். அப்படி இல்லைனா 1.5 டேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த நாளோட ஹாஃப் டே வரைக்குமே மூணாரில் நல்லா சுற்றி பார்த்துட்டு மூணார்லேருந்து அப்படியே பொறுமையாக கிளம்பி இடுக்கி போகிறோம். இடுக்கி அங்கேருந்து வந்து ரொம்ப பக்கம் தான், ஒரு 2 to 3 hours இடுக்கி ரீச் ஆயிடலாம். இடுக்கியில் வந்து ஒரு பெரிய டேம் இருக்கு. அந்த டேம் வந்து ஏசியாலேயே லார்ஜஸ்ட் டேம் அப்படின்றாங்க. ஆர்ச் டேம், கொரவன் கொரத்தி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரிய மலை இருக்கு. அதுக்கு நடுவில் அப்படியே அண்ணாந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைட்டான ஒரு டேம் இருக்கும். ஸோ அந்த டேம் பார்த்துட்டு அன்னைக்கு நைட் வந்து நீங்க வந்து வாகமன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் இருக்கு, அங்க வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த இடுக்கி டேமோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம முல்லை பெரிய டேம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதுக்கே வந்து இந்த இடுக்கி டேம்ல இருந்து தண்ணி வருது. டே 3யோட நைட் ஸ்டே வந்து வாகமன்ல பண்ண போறோம். அடுத்த நாள் காலைல வாகமன்ல வந்து என்னென்ன சுத்தி பார்க்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசா இல்ல. அந்த இடம் வந்து நேச்சர் அண்ட் கிளைமேட்டுக்கு தான். நீங்க ஜஸ்ட் வந்து நைட் ஸ்டே பண்ணிட்டு அந்த இடத்துல என்ஜாய் பண்றதுக்காக தான் நம்ம வாகமன்ல ஒரு நைட் ஸ்டே போட்டோம். இப்போ வாகமன் சுத்தி பார்க்கறது அப்படியே நீங்க ஈவினிங் குள்ள முடிச்சிருவீங்க. ஈவினிங் வந்து வாகமன்ல இருந்து பஸ் ஏறினீங்கன்னா நைட் வந்து கொச்சியில வந்து ஸ்டே பண்ணிடலாம். அங்கே ஜஸ்ட் ஒரு 100 இல்ல 105 கிலோமீட்டர் தான் கொச்சி. டே 3 ஓவர். நம்மளோட பிளான் படி நீங்க டே 4 வந்து கொச்சிக்கு வந்துருவீங்க. நைட் ஸ்டே பண்ணிட்டு காலங்காத்தால ஒரு 6 மணிக்கெல்லாம் கிளம்புனீங்கன்னா அப்படியே கொச்சினோட அந்த பீச்லாம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு ஃபோர்ட் கொச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அங்கேருந்து பாத்தீங்கன்னா அந்த கொச்சியோட ஹார்பர் தெரியும், அதாவது வில்லிங்டன் ஐலாண்ட் அப்படின்னுவாங்க. ஸ்டாப் இதுல எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, கொச்சி எப்படி சுத்தி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு vlog-ஏ போட்டிருக்கேன். அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம அதை ஃபாலோ பண்ணுங்க. கொச்சிக்கு ஒரு நல்ல டிராவல் கைடா இருக்கும். இப்போ கொச்சியை வந்து 10 மணிக்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கொச்சின்ல இருந்து ஒரு 1 hour டிராவல் பண்ணீங்கன்னா அலப்புழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். நீங்க லஞ்சுக்குள்ள முடிச்சிடலாம். அங்க நீங்க வேணும்னா ஹவுஸ் போட்ல நைட்டு தங்கலாம். பட் ஹவுஸ் போட்ல செம்ம காஸ்ட்லியா இருக்கும். ஒரு நைட்டுக்கே கிட்டத்தட்ட 10,000 ரூபாயிலிருந்து 20,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஹவுஸ் போட்ல சுத்தி பார்த்துட்டு அங்க வந்து பேக் வாட்டர்ஸ்ல போட்டிங் போயிட்டு அங்கே நீங்க கிளம்பிடலாம். மதியமா வந்து நீங்க கிளம்புனீங்கன்னா நைட்டுக்குள்ள நீங்க போயிட்டு ட்ரிவாண்ட்ரம் போய் ரீச் ஆயிடலாம். இப்போ திருவனந்தபுரத்துல நைட் ஸ்டே பண்ணிட்டு காலங்காத்தால எந்திரிச்சிங்கன்னா பத்மநாபசாமி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு ட்ரிவாண்ட்ரம்ல. இந்த பேர் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, வேர்ல்டுலயே ரிச்சஸ்ட் கோவில். அந்த 7 கதவு பின்னாடி ஏகப்பட்ட தங்கம் அது இதெல்லாம் இருக்குன்றாங்கல்ல, அந்த கோவில் தான் அது. அந்த கோவிலுக்குள்ள செல்போன்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்க பெல்ட் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் ரூம்லயே கழட்டி வச்சுட்டு நீங்க மட்டும் ஜென்ஸ்னா சட்டை போடாம போகணும், லேடிஸ்னா சாரி ப்ரிஃபரபிள். அப்படி நீங்க வந்து சுடிதார் தான் போட்டு போனீங்கன்னா அவங்க ஒரு துண்டு மாதிரி தருவாங்க, அதை நீங்க இடுப்பு மேல கட்டிக்கணும். அந்த கோவில் போய் விசிட் பண்ணலாம். கண்டிப்பா அது ஒரு வர்த்தியான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கோவில் போறது உங்களுக்கு கடவுள் பக்தியே இல்லைனாலும் அந்த கோவில் போறது பக்காவான ஒர்த்து தான். ஓகேவா, ட்ரிவாண்ட்ரம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ட்ரிவாண்ட்ரம்ல 1-2 பீச் இருக்கு. உங்களுக்கு பீச் இன்ட்ரெஸ்டா இருந்தா அங்க லோக்கல்ல போய் கேட்டுட்டு போய்க்கோங்க. எல்லாம் பக்கம் தான் இருக்கும். ஏன்னா திருவனந்தபுரத்துல கூட பீச் இருக்கும். அந்த அளவுக்கு என்ன சொல்றது, பக்கா ஒருத்தலாம் இல்லை. நீங்க வரீங்க பாத்தீங்களா கொச்சிலேருந்து ட்ரிவாண்ட்ரம், அந்த ரூட்டே 2 பக்கம் வந்து காடுக்கு நடுவில் நிறைய காட்ஸுக்கு நடுவில் தான் வருவீங்க. அந்த ரூட்டே சூப்பராக இருக்கும். கேரளாவில் நீங்க சுற்றி பார்க்கறதோட ட்ராவல் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸே அப்படி இருக்குங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கேரளா ட்ரிப்லாம். எக்கச்சக்க தடவை கேரளா போயிருக்கோம். எத்தனை தடவை போனாலும் கேரளா மட்டும் அழுக்காது சலிக்காது, அப்படி இருக்கும். இப்போ அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட நீங்கள் பிளான் எண்ட் பண்ணிட்டு நீங்கள் நைட்டு வந்து ட்ரிவாண்ட்ரம்லேருந்து சென்னை வந்துடலாம். அப்படி இல்லைனா ஒன்று கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா நம்மளோட குமரி மாவட்டத்தில் இருக்க கன்னியாகுமரி இருக்குது. கன்னியாகுமரியில் விவேகானந்தர் சிலை, பீச்சு, சன்செட்டு, சன்ரைஸு, விவேகானந்தர் இல்லம், திருவள்ளுவர் ஸ்டாச்சு இதெல்லாம் பார்த்துட்டு கன்னியாகுமரியிலேருந்து அப்படியே நீங்கள் ட்ரெயின் ஏறி சென்னை வந்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த பிளான்லாம் கேட்ட அப்புறம் நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை செம பட்ஜெட்டில் முடிக்கலாம்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும்னா குட்டி குட்டி ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் நான் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது இடத்த பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுனாலும் கீழே கமெண்ட்ஸை கேளுங்க, பக்காவாக பண்ணிடலாம். இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட், அதாவது நார்தர்ன் கேரளா எப்படிலாம் வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், அதோட ஒரு பக்காவான ட்ராவல் பிளான், ஊட்டியெல்லாம் அதோட லிங்க் பண்ண போறேன். அது எப்படின்னு சொல்லிட்டு கீழே கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பார்ட் 2 ஆஃப் திஸ் கேரளா ட்ரிப் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லைஃப் இஸ் ஜஸ்ட் டு என்ஜாய். பாய் மக்களே, பாய். இந்த கோயம்புத்தூர்ல இந்த உடுமலைப்பேட் போற ரோடு வந்து வேற லெவலா இருக்குங்க. அப்படியே அந்த பொள்ளாச்சிலாம் கிராஸ் பண்ணும்போது 2 பக்கம் அப்படியே தென்னந்தோப்பு, நடுவில் அங்க பஸ், சூப்பரா அந்த ஹைவே. என்ன ஃபீல் தெரியுமா,
செம்மையாக மிஸ் பண்ணுறோம் இப்போ வெளில சுற்றுறதெல்லாம். கூடிய சீக்கிரம் கிளம்புறோம்.